காட்டு. இங்க பாருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான். மீஷோ, டிமார்ட் இந்த மாதிரி இடங்களில் வாங்குகிற ஷாப்பிங் திங்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே கேட்டிருந்தாங்க குவாலிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப காஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்தில் வாங்கியிருக்க எல்லா திங்ஸ் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் வாங்குறது எல்லாமே 100 to 500 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீஷோவில் ரெண்டல் ஃப்ரீ ஆர்கனைசிங்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் வந்து வால் ஹேங்கிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். எனக்கு இது பொதுவாக ரொம்பவே பிடிக்கும். இதில் இருக்க நோட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டில் எல்லா இடத்துலையும் வாங்கி வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் லேம்ப்பு இது வந்து 956 வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பொதுவாக வார்ம் லைட் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் போகும்பொழுது அங்கே அட்மையர் ஆகி வாங்கினது தான். அதே மாதிரி இதில் வந்து 3 பார்ட்டிஷன் வரும். இடையில வந்து இந்த ஸ்க்ரூ வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று வச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து 8 பீசஸ் 187க்கு நான் தனியாக வாங்கி இதில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஈவினிங் டைமில் இந்த லைட் போட்டுட்டு நம்ம டிவி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப காமாக ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால மெயினாக இது வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இது ஒரு வால் ஹேங்கிங். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இதுலேயுமே வராது, இதுவும் தனியாக வாங்கி செட் பண்ணது தான். இந்த 2 ஹேங்கிங்கும் 179க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கார்னர்லலாம் நம்ம வந்து 2 ஹூக் மாட்டி நம்ம வந்து இதை வந்து தொங்க விடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தென் மை மோஸ்ட் ஃபேவரட் லவ் வால் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு ஆணி அடிக்க தேவையில்லை. அந்த வால் ஹேங்கிங் ஹூக் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். பட் அது வந்து தனியாக வாங்கணும். அந்த ஹூக் இதோட வராது. இதில் வந்து அந்த லெட்டர்ஸும் அந்த செல்ஃபும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சு இதில் செட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். லவ் அப்படின்ற அந்த கார்ட்போர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஹூக் இதெல்லாம் நம்ம வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். மீஷோவில் எனக்கு கிடைக்கல. ஸோ டிமார்ட்டில் வந்து நல்லாவே இருந்தது. ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஈச் 99 rupees. அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிளாஸ்டிக் தனியாக, சில்வர் தனியாக போட்டு வைக்கணுன்றதுனால எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால் 2 வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்பூன் ஹோல்டர், ஆயில் கண்டெய்னர்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்பட்டது. ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்பொழுது 3 ஸ்டாண்டு வந்து காம்போ ஆஃபரில் கிடச்சிது. கப் ஹோல்டர் வந்து தனியாக வாங்கணும்னு நினச்சேன். பட் அது சேஃப் கிடையாது. ஒரு சில டைம் நகர்ந்து கீழே விழுகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் 3 ஸ்டாண்ட் பார்த்து அதில் இது ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து கப்ஸு, கிளாஸஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து நல்ல சேஃப்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா தோசை தவா, சப்பாத்தி கட்டை இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டாண்டும் சேர்த்து 400 and something இருக்குது. நான் இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து நான் மேலே வந்து மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பாத்ரூம் ஹேங்கிங் ரேக் தான். இது பாத்ரூம்காக வாங்கினது. பட் அது அவங்க தேவைப்படலை அப்படின்றதுனால ரொம்ப நாளாக வீட்டில் சும்மாவே இருந்தது. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து வெஷல் வாஷ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே யூஸ் பண்ணுற லிக்யூடு, சோப்பு, கோலின், அதுக்கப்புறம் சிஸ்ஸர், கார்பேஜ் பேக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணேன்.
ரியலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது மாதிரி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக போகிற திங்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அது ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அதை வந்து தூக்கி போடுவேன். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அதையுமே வந்து திருப்பி எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அதில் ஒரு பிளான் தான் வந்து இது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு லாண்ட்ரி பேக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 250. டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த கேட் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக இந்த கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்றதுனால இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த லாண்ட்ரி கூடையை வந்துட்டு ரீயூஸ் பண்ணலாம், அது லைட்டாக உடஞ்சிருந்தது அப்படின்றதுனால தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையில் வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பாத்திரம் வேணுமோ அந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் எடுத்து அதில் வந்து நான் பேக் பண்ணி மேலே வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு கிச்சன் ஆர்கனைசர். இந்த கண்டெய்னர் வந்து 299க்கு டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோவில் பார்த்தேன் கிடைக்கல. நான் மீஷோவில் கிடைக்காத விஷயங்களை வந்து டிமார்ட்டில் தான் வாங்குவேன். டிமார்ட்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட் கம்மியாக நல்ல குவாலிட்டி வைஸ் நிறைய கிடைக்கும். இதில் வந்துட்டு மந்த்லி ப்ரொவிஷன்லாம் பாட்டில்ஸில் ஃபில் பண்ணது போக மீதி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது குட்டி குட்டியாக வச்சுருந்தேன். ஸோ நிறைய ஸ்பேஸ் அது வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்றதுனால ஒரே பாக்ஸாக நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்ன இருக்குது இல்லை அப்படின்றதும் வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜூஸ் கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 169. டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் திஸ்? 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 Mango. சூப்பர். ஸ்டார் கொடுக்கலாம் கொண்டா சரணுக்கு. சரணுக்கு ஒரு ஸ்டார். ப்ளூ ஸ்டார். கட்டு 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 கட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த கிராசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2 பேரும் மாற்றி மாற்றி அழகாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. Saran, what's this? It is my laptop. Sollu. It's my laptop. What is this? Enoda laptop. இது உன்னோட லேப்டாப்பா? காட்டு, இங்க காட்டு. இங்க பாரு. இங்க பாருங்க. இங்க பாரு. இங்க பாருங்க. இங்க பாரு. இங்க பாருங்க. இங்க. இங்க பாருங்க. இங்க பாரு. இங்க பாருங்க. இங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா 6:30 அந்த டைம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் 2 பேரும் மாற்றி வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் ஈவினிங் டைமில் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பனானா ஒரு மேங்கோ இருந்துச்சு. ஸோ டீயை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்திக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பனானா கொஞ்சமாக மேங்கோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோடய பசங்க அவ்வளோக்கா மேங்கோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 1/2 பீஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பனானா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேங்கோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ரொம்ப எடுக்க வேண்டாம். இதில் ஒரு கப், இது வந்து 10 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப் ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சு 1 டம்ளர் பால், தண்ணி சேர்க்காத பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து மேபி கரெக்டாக தான் இருக்கும். இன்கேஸ் பத்தலை அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஹனி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இனிமேல் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை பசங்களுக்கு கொடுக்குற டைமில் ஐஸ் க்யூப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஃபைனலாக ஒரு 4 பாதாம் எடுத்து மிக்சியில் ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன்.
ஃபைனலாக அது மேலே தூவி விடுறதுக்காக. ஸோ இப்போ வந்து பனானா அண்ட் மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அந்த பாதாம் போட்டுட்டோம், அது குடிக்கும்போது அது கடிக்கிறப்போ அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மேலால் போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பாதாம் அண்ட் பனானா மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ரவுண்டு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால அவர் அதை பார்க்க போயிட்டார். ஸோ நான் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். கண்ணாமூச்சி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்படி தான் நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் அவங்கள வந்து நார்மலாக கொண்டு வர்றதுக்காக. வரேன், எங்கே காணோம்? மாறாட்டே. That's all about this video. So மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mama. Thanks for watching and keep supporting. Bye.